அனுபமா பரமேஸ்வர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு அந்நியன், டக்குன்னு அம்பியா இருப்பார், ரெமோவாக இருப்பார், அந்நியனாக மாறிடுறாரு அப்படின்ற மாதிரி துருவ அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, பண்ணாத மாதிரி இருக்குது. என்ன சார் இது, என்ன நடக்குது? நிறைய அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்கன்னு நமக்கு தோணுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட சொந்த தம்பியை தொட்டு பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இங்கே தான் நம்ம வந்து யோசிக்கணும். இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த காதல். அந்த காதலன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மனதளவுலையும் வேதனைப்பட்டேன், உடல் அளவுலையும் வேதனைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. மனதளவில் வேதனைப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனசை வந்து பாதிக்கிற அளவுக்கு ஒருத்தர் நடந்திருக்கார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு ட்ரூ லவ்வர்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ட்ரூ லவ்க்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பொசசிவ்னஸ்னால வரும்போது அதை எப்படி இந்த காஃபி ஷாப்பில் நான் உட்கார்ந்தபோது பார்த்தேன், அங்கே ஒருத்தன் ஸ்மார்ட்டாக ஒருத்தன் வந்தானே, அவனை திரும்பி நீ பார்த்துட்டே இருந்தே. ஒரு சிப் பண்ண அங்கே பார்த்தேன், இல்லையே நான் அங்கே பார்க்கலையே, இல்லையே நீ அங்கே பார்த்தியே. இப்படி தான் இந்த வந்து இப்படி தான் தொடங்கும். இப்படி தொடங்கி அவர் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுவார். இல்லைம்மா ஒன்றுமே நம்ம சத்தியமாக கிடையாதுமா அப்படிலாம் சொல்லி பார்ப்பார். இல்லை அப்படிதான் எனக்கு தெரியும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வச்சு செய்வாங்க. அதாவது சட்டை கிட்டெல்லாம் கிழிச்சு, பனியன் கிட்டெல்லாம் கிழிச்சு, முடிகிடிலாம் ஆஞ்சி விட்டு அருகாமனைலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு. இது 2 பேருக்குமே பொருந்தும். காதலன் காதலி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நைஸாக விலகி வருதுன்னு இருக்குல்ல, விலக விட மாட்டான். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விலக முடியாது. காதலிச்சுட்டு நீங்கள் என்னை விட்டு போயிடுவியா? எத்தனை இடத்துல வெட்டுறான், 8 இடத்துல கண்டந்துட்டமாக வெட்டுறான், ஆசிட் எடுத்துகிட்டு போய் கொட்டுறான், மூஞ்சியை குத்துறான், கண்ணை குத்துறான், என்னென்னமோ நடக்குது இல்லை. ஏன், எதனால்? அந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னே தெரியாது. அப்படி வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்து உட்கார வச்சு கீழே மண்டி போட்டு மை டார்லிங் அப்படின்னு போட்டு விட்டுருப்பான். நான் ஒரே ஒரு விஷயத்தில் தான் அனுமாமாவுடைய கருத்தில் நான் மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, அவங்க பேர் எங்கேயும் துருவிக்ரம்னு சொல்லவே இல்லை. அது விட்டுருங்க. அவங்க சொல்லியிருக்கணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் அவங்க சொன்ன அந்த விஷயங்கள், அந்த பேட்டி கொடுக்குற விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, இதெல்லாம் அவங்க தவிர்த்து எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து ஆராயறதுக்கு தெரியணும், அந்த அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வழி எனக்கு கொடுக்காம இல்லை சொல்லியிருக்காரு. இது எனக்கு வலியை கொடுக்காம இல்லை அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா அவருக்கும் அது வலிக்கும். ஜெம் சினிமாஸ் வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். அதாவது இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் இவங்கள சொல்கிற மாதிரி இருக்குது, சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அனுபமா பரமேஸ்வர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு அந்நியன், டக்குன்னு அம்பியா இருப்பார், ரெமோவாக இருப்பார், அந்நியனாக மாறிடுறாரு அப்படின்ற மாதிரி துருவ அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, பண்ணாத மாதிரி இருக்குது. என்ன சார் இது, என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஓவர் பொசசிவ்னஸ், அதிகப்படியான அன்பு வந்து பார்த்திங்கன்னா காதலை கெடுத்து விட்டுரும். அப்படி தான் வந்து நடந்திருக்கு. அனுபமா பரமேஸ்வரனுடைய இன்டர்வியூ நானும் பார்த்தேன். அதில் அவங்க ரொம்ப வந்து வேதனைப்பட்டு பல விஷயங்களை வந்து பதிவிட்டிருக்காங்க. ஒரு பெண்மணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நைட்டெல்லாம் வந்து நான் அழுதுகிட்டே இருப்பேன், ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறிப்பாக அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் அது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்கன்னு நமக்கு தோணுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட சொந்த தம்பியை தொட்டு பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இங்கே தான் நம்ம வந்து யோசிக்கணும். இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த காதல். அந்த காதலன் யாருங்கிறத அவங்க எங்கேயுமே வந்து குறிப்பிடலை. ஆனால் அந்த காதலன் வந்து துருவிக்ரம் தான் அப்படின்னு வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, 2 பேரும் சேர்ந்து பைசன் படத்தில் நடித்தாங்க. தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே அங்கே நின்று அங்கே தங்கி படப்பிடிப்பு வந்து நடந்தது. அப்போ வந்து 2 பேருக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. நம்ம பொதுவெளியிலுமே பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் விழாக்களுக்கு வர்றது, 2 பேரும் ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கிறது. அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு
போஸ்ட் போட்டால் உடனே துருவிக்ரம்ட்டு லைக்ஸ் வரும். உடனே துருவிக்ரம் ஏதாவது ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணார்னா அனுபமா பரமேஸ்வரன் லைக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். க்யூட்டான ஒரு லவ்வர்ஸ் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே யங்ஸ்டர், 2 பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. துருவிக்ரம் கேட்கவே வேணா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பார். அனுபமா பரமேஸ்வரன் அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல இளம் காதலர்கள், அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு காதல் அது மலர்ந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது வந்து திருமணத்தில் முடிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பல விஷயங்கள் அவங்க மனசை வந்து ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மனதளவுலையும் வேதனைப்பட்டேன், உடல் அளவுலையும் வேதனைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. மனதளவில் வேதனைப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனசை வந்து பாதிக்கிற அளவுக்கு ஒருத்தர் நடந்திருக்கார் அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேக்காக லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த லவ் வந்து உண்மையான லவ் தான். இந்த காதல் வந்து உண்மையான காதல் தான். ஆனால் என்ன அப்படின்னா அதிகமான அன்பு, ஓவரான ஒரு லவ்வை வந்து நீங்கள் ஒருத்தர் மேலே கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுக்கு சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது இயல்பு. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ், அதிகமான பொசசிவ்னஸ், அந்த காதலன் வந்து அந்த காதலி நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே பிரச்சனை உருவாயிரும். அங்கே அது வந்து அந்த காதலியால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இது காதலின்னு இப்போ நம்ம பேசுகிறோம், இதுக்கு 2 பக்கமும் இருக்குது. சில நேரங்களில் பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆண்களை வந்து பயங்கரமாக துன்பப்படுத்துவாங்க. ஓவர் அஃபெக்ஷன் காட்டுறேங்கிற பேரில் வந்து யார்ட்டையும் பேச விட மாட்டாங்க. எங்கே போனேன் மனைவிகளே இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஒரு கணவன் வந்து ஒரு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சான்னா அந்த டிராவல் டைம்லேருந்து எல்லாம் கால்குலேட் பண்ணி 5:45 வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அது 5:50 வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வந்து காப்பி கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா லோட்டாவை கொண்டு வந்து டப்புன்னு வைக்கிறதுலேருந்து நம்ம ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆகா சம்திங் ராங்கு, பிரச்சனை, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பஞ்சாயத்து தான் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது எல்லாமே எப்படின்னா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து ஓவராக பொசசிவாக இருக்கிறது. அந்த ஓவர் பொசசிவ்னஸ்ங்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப ஆபத்து, ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது வந்து எப்படின்னா காதலுக்குள்ளே வரும்போது அந்த காதலை முழுசாக கெடுத்து விட்டுரும், சிதைச்சிரும், சின்ன பின்னமாக்கிறோம், அந்த காதலை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். அப்படி தான் அனுபமா பரமேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லவ்வர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரு ட்ரூ லவ்வர்ஸாக தான் இருந்திருப்பாங்க, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ட்ரூ லவ்க்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பொசசிவ்னஸ்னால வரும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ அதாவது அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெமோ மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெமோனா அவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு பாயா இருப்பார். அதே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறி வந்து அந்நியனா நடந்துக்குவார். அதெல்லாம் வந்து எப்படின்னா வேணும்ட்டு பண்ணுறதில்ல, அவங்க எப்படின்னா நமக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ், யார்ட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் சிரிக்கக்கூடாது, யாரையும் வந்து திரும்பி பார்த்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அதிகமான அன்பால் உருவாகிறது தான். அது ஆபத்துங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்குது. ஸோ அப்படி வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே நம்மளை விட்டு நம்ம திட்டமே, நம்ம அடிச்சிட்டோமே, நம்ம இப்படிலாம் பேசிட்டோமே, எங்கே நம்மளை விட்டு போயிடுவாளோ, நம்ம லவ்வை விட்டு போயிடுவாளோ, பிரேக்கப் ஆயிருமோ அப்படின்னு பயந்து போய் கெஞ்சுவாங்க. காலை பிடிச்சி கூட கெஞ்சுவாங்க. ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமேலாம் நடக்கவே நடக்காது, சத்தியமாக நடக்காதுன்னு தலையில் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உடனே ஒரு காஃபி ஷாப் போகலான்வாங்க, ஒரு கார் எடுத்துகிட்டு லாங்கான ஒரு ஈஸியாக ட்ரைவ் போவாங்க, ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு 2-3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த காதலிக்கு என்ன தோணும் தெரியுமா? ஆஹா ஏதோ ஒரு நாள் கோவப்பட்டார், இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக நினைக்க வேண்டாம், நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காரு அப்படின்னு தோணும். அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை வரும். ஏதாவது வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே இந்த காஃபி ஷாப்பில் நான் உட்கார்ந்தபோது பார்த்தேன், அங்கே ஒருத்தன் ஸ்மார்ட்டாக ஒருத்தன் வந்தானே, அவனை திரும்பி நீ பார்த்துட்டே இருந்தேன், ஒரு சிப் பண்ண அங்கே பார்த்தேன், இல்லையே நான் அங்கே பார்க்கலையே, இல்லையே நீ அங்கே பார்த்தியே. இப்படி தான் இப்படி தான் தொடங்கும். இப்படி தொடங்கி இரவெல்லாம் டார்ச்சர். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை சம்பவத்தை நான் இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோம். பக்கத்து ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. அந்த விண்டோஸ் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும் ஈவினிங் நேரத்தில். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு அந்த அம்மா வந்து சண்டே ஆரம்பிப்பாங்க அந்த புருஷனோட. எங்கே போனேன், ஏன் போனேன், நீ நான் ஃபோனில் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆஃபீஸில் நான் எங்கள் வீட்டிலேருந்து லேண்ட்லைன்லேருந்து பேசுவாங்க. ஆஃபீஸில் நான் பேசும்போது பக்கத்தில் ஒரு லேடி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இல்லைம்மா பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்கம்மா, அவங்க வந்து டைப்பிஸ்ட்டுமா. அதெல்லாம் இல்லை, அவங்க டைப்பிஸ்ட் குரல் எனக்கு தெரியுமே, டைப்பிஸ்ட் வந்து வனஜா தானே, இது வேற குரல் மாதிரி இருந்துச்சு, அப்படி என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. அவர் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுவார். இல்லைம்மா ஒன்றுமே இல்லைம்மா, சத்தியமாக கிடையாதுமா அப்படிலாம் சொல்லி பார்ப்பார். இல்லை
இல்லை அப்படிதான் எனக்கு தெரியும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வச்சு செய்வாங்க. அதாவது சட்டை கிட்டெல்லாம் கிழிச்சு, பனியன் கிட்டலாம் கிழிச்சு, முடிகிடிலாம் ஆஞ்சி விட்டு அருகாமனைலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நீ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ற மாதிரி அருகாமலையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. உண்மையாதம்மா, சீரியஸாக நீங்கள் அந்த 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 சத்தமே வெளியில் அப்படி பயங்கரமாக கேட்கும், பயங்கரமாக கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் அவர் பாவம் சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா வந்து உண்மையாலுமே மனைவியை நேசிக்கிறாரு. மனைவி ஓவர் பொசசிவ்னஸில் இதை பண்ணுறாருங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் புரிஞ்சதுனால என்ன பண்ணுவார், அப்படியே வந்து அந்த டார்ச்சர் 4 மணி விடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அடின்னு அடித்து நொறுக்கி துவைச்சு அப்படியே கொண்டு போய் பெட்டில் போய் அந்த ஆள் படுத்தாருன்னு வச்சுங்களேன், அந்த ஆள் உயிரோடு இருக்காருன்னா தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே அப்பாடா அப்படின்ற மாதிரி படுப்பார். 7 மணிக்கெலாம் இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணும், எந்திரிச்சு கடகடன்னு 6 மணிக்கெலாம் போய் குளிச்சு மஞ்சள் தேய்ச்செல்லாம் குளிச்சு தாலி எடுத்து கண்ணில் வச்சு சாமிக்கு கும்பிட்டுட்டு கணவனுடைய காலை போய் தொடும். அந்த ஆள் அதுதான் இங்கே ஹைலைட்டு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நேராக பார்க்கல, அப்படின்னு முழிச்சிருப்பான்னு தொட்டு என்ன பண்ண போதோ அப்படின்னு தொட்டு கும்பிடும். அப்படியே 10 மணிக்கு பார்ப்பாரு. இது அம்பி, இது வந்து பொம்பளை அம்பினி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படியே தொட்டு கும்பிட்டு அப்படியே பார்ப்பாரு. பெட் காஃபி கொடுக்கும், காஃபி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுகர் ஜாஸ்தியாக ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்படியே எந்திரிச்சு தேங்க்யூம்மா அப்படின்னு குடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு சந்தேகம் வரும், அந்த காஃபி வந்து குடிக்க விடுவாளா இல்லை வேற ஏதாவது டாபிக் போவாளா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது இவ்வளோ நடக்குதுல்ல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆஃபீஸ் போவார், 10 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், 9 மணிக்கு கிளம்புவார். 2 வீலர் எடுத்துக்கிட்டு, ஸ்கூட்டர் தான் அந்த காலத்தில், ஸ்கூட்டர் ஒன்று எடுத்துகிட்டு கிளம்புவார். டாட்டா பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து ரோட் பார்த்து போங்க, எதுவும் வந்து எதிர்த்தாப்பில் லாரி கீரி வந்துடும்போது பார்த்து போங்கன்னு சொல்லும்போது, லாரி கூட வந்தால் பரவாயில்லம்மா, நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் உங்கள்கிட்ட, ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவர் போவார். திருப்பி 5 மணிக்கு வருவார் பாருங்க. 10 மணி 11 மணிக்கெலாம் டார்ச்சர் ஆரம்பிச்சு. ஒரு வேளை அன்னைக்கு நடக்கலை அப்படின்னா அந்த ஆள் அன்னைக்கு தப்பிச்சான். என்ன காரணத்தை கையில் எடுப்பாங்கன்னே தெரியாது, ஏதாவது ஒரு காரணத்தை கையில் எடுத்து கலாட்டா பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா அதிகமான அன்பு. அந்த காதல் தம்பதிகள் நான் சொன்ன அந்த கணவன் மனைவி 2 பேருமே இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கும். அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 45-50 வருஷ வாழ்க்கையை அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த கொடுமைகள்லாம் நடக்கும். இதெல்லாம் அந்த கணவன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சட்டை பண்ணாமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். 3 பெண் குழந்தைங்க இப்போ பெருசாகிட்டாங்க. அந்த காலத்தில் சின்னதாக இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து இந்த காதல் இது வந்து அதீதமாக ஆனால் அது வந்து உங்களை அழிச்சிரும், நிம்மதியை கெடுத்துரும், சிதைச்சிரும். எப்போவுமே எப்படின்னா காதல் வந்து லவ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, லவ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நம்ம லவ்வரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். குளிக்கிறதுலேருந்து தலை சீவுறதுலேருந்து ட்ரெஸ் எடுத்து போகிறதுலேருந்து ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிறதுலேருந்து அப்படியே கட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குளிக்கிறதுலேருந்து அவங்க காஸ்டியூம் போடுறதுலேருந்து இந்த பவுடர் போட்டால் அவருக்கு பிடிக்குமா, இந்த தோடு போட்டால் அவருக்கு பிடிக்குமா, இந்த செயின் சின்னதாக போட்டால் அவருக்கு பிடிக்கும்ல அப்படின்னு பெரிய செயினை கழட்டி வச்சுட்டு சின்ன செயினை போடுறது, வளையல் வேண்டாம் வாட்ச் மட்டும் போதும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணி அவங்க ஒரு இடத்துல கிளம்பி வந்து 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணும்போது இந்த மீட் பண்ண போகிறாங்கங்கிறதே ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும். ரோட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் டிராஃபிக்கே பார்க்க மாட்டான், அவன் எய்த்தாப்பில் வருவான், அப்படியே பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டே போவான். டமார்னு வந்து எங்கேயாவது போயிட்டு மாட்டே கஸ்மாலும் எங்கடா போகிறேன் அப்படின்மா, நான் லவ்வரை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டு போவோம். அதெல்லாம் நம்ம நிறைய படங்களில் கூட பார்த்தோம். அந்த மாதிரி சந்தோஷமாக வந்து பார்த்து பேசி ஒரு காஃபி அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு 4 மணி நேரமாக குடிப்பாங்க. 4 சிப்பு தான் குடிப்பாங்க, மீதியை கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுவாங்க. அது ஆறியெல்லாம் போயிடும். ஆனால் அவங்களுக்கு சூடாக இருக்கும் காஃபி. ஏன்னா வந்து அந்த வயசு, அந்த வேகம், அந்த காதல், அந்த சந்தோஷம், அந்த தருணம் அது சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா காதலர்களுக்குள்ள. அதுக்கு பதில் ஐயோ காப்பி ஷாப்புக்கு வர சொல்கிறானே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இப்போ காப்பிக்கு ஒரு காப்பியை வாங்கி 4 மணி நேரம் குடிப்பான், கடகடன்னு குடிச்சிட்டு எந்திரிச்சு வந்துடலாமா, எப்படி இல்லை எந்திரிச்சா இன்னொரு காப்பி ஆர்டர் பண்ணி குடிக்க சொல்லுவானே, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ அப்படின்னு வந்து பயந்துக்கிட்டே காஃபி ஷாப்பை கதவை மெதுவாக திறந்து, அதாவது அந்த லவ் ஃபீலே போயிடும், மெதுவாக திறந்து வந்து உட்காந்து அவன் ஆல்ரெடி ரெடியாக உட்காந்துருப்பான். அதான் சொல்கிறேன்ல அந்நியன், அப்படி ரெடியாக உட்காந்துருப்பான். அப்படி வந்து உட்காந்தோடனே அப்படி கண்ணடி முழிப்பான். ஐயோ என்ன முழிக்கிறான், எதுக்கு முழிக்கிறான் என்னன்னு தெரியல, ஏதோ காரணம் இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கு, பிரைட்டாக இருக்கேனா அப்படின்னு கேட்பான். ரொம்ப பிரைட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லும்போது ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு பதட்டம், காதலே வந்து உங்களுக்கு வந்து பயத்தை உருவாக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் டாக்ஸிக் லவ். அங்கே வந்து நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, காதலனாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டீங்க, காதலியாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டீங்க. இது 2 பேருக்குமே பொருந்தும், காதலன் காதலி. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நைஸாக விலகி வருதுன்னு இருக்குல்ல, விலக விட மாட்டான். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விலக முடியாது. காதலிச்சுட்டு நீங்கள் என்னை விட்டு போயிடுவியா, எத்தனை இடத்துல வெட்டுறான், 8 இடத்துல கண்டந்துட்டமாக வெட்டுறான், ஆசிட் எடுத்துகிட்டு போய் கொட்டுறான், மூஞ்சியை குத்துறான், கண்ணை குத்துறான், என்னென்னமோ நடக்குது இல்லை. ஏன் எதனால்
இதுதான் என்னை விட்டுட்டு போயிருவியா. சில பெண்கள் வந்து இப்படி இருக்கான் பிஹேவியர்னு கண்டுபிடிச்சு விலகிடுவாங்க. விலகுனா விட மாட்டாங்க, விலக விரட்டி வருவாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் இல்லை நான் நிச்சயமாக நல்லா வச்சு பார்த்துப்பேன், நான் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம், வா நீ வா என்னோட வான்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க. வரவே முடியாது, மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நிலைமை தான் அந்த வெட்டுறது குத்துறதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாமே அப்படின்னா அந்த அதிகமான அன்பு, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுலேருந்து விலகி வந்துடணும். இப்படி மௌனமாக கடந்து மௌனமாக எப்படின்னா டிட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிட்டாச் ஆகிறது கூட தெரியக்கூடாது அவங்களுக்கு. இவன் நம்மளை விட்டு விலகிறா அப்படிங்கிறது தெரியக்கூடாது. விலகிறான்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் விட மாட்டான், அதனை கோந்து மாதிரி நம்மளை அப்பிக்கிட்டே வருவான். அதனால் அப்படின்னா தெரியாமல் விலகி அப்படியே நாகரிகமாக வந்து அந்த 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 தருணத்தை கடந்து அந்த காதலையே மறந்துடுறது காதலே கிடையாது. காதல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்குறது தான் காதல். ஒரு பூ மலர்ற மாதிரி மலர்ச்சியை கொடுக்குறது தான் காதல். புரியுதா உங்களுக்கு? ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா மாலை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மாலையாக இருக்கும், அது வந்து வீட்டில் வந்து சென்டிமெண்ட்டாக தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு 8 நாள் கழிச்சு தான் தூக்கி போடணும், 10 நாள் கழிச்சு அது எல்லா பூவும் டுப்புன்னு விழுந்துடும், கீழே வந்து ஒவ்வொன்றா வந்து காஞ்சி விழுந்துடும். அப்படி உழுகிறது வந்து காதலே கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, இந்த காதல் எப்போவுமே வந்து உயிரோட்டத்தோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், அந்த அன்பு 2 பேர்ட்டையுமே இருக்கணும். அப்போ தான் அந்த காதல் வந்து நல்ல காதலாக இருக்கும். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சால் இது டாக்ஸிக் லவ். இந்த டாக்ஸிக் லவ்லேருந்து விலகி வர்றது தான் இதுக்கு முடிவு. இது ஒரு படமே வந்திருக்கு, ஸ்லீப்பிங் வித் எனிமி. ஸ்லீப்பிங் வித் எனிமினா என்ன தெரியுமா? கணவனோட தூங்குவீங்க நீங்கள், ஆனால் உங்களுக்கு எதிரியோடு தூங்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும், அது மாதிரி பயந்துக்கிட்டே தூங்குவாங்க. ஒரு எதிரியோட கூட நீங்கள் தூங்கிடலாங்க, ஆனால் இந்த மாதிரி ஆட்களோடு தூங்க முடியாது. பயம், அதாவது நீங்கள் முழிச்சிருக்கும் போதாவது அவன் என்ன செய்வான்னு தெரியும், என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுறான், இப்போ இதை எப்படி அட்டாக் பண்ணுறது, இது எப்படி கவுண்டருக்கு பதில் சொல்கிறது, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நம்ம யோசிக்கலாம். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆபத்து பக்கத்திலே இருக்குது. எனிமி வந்து ஒரு எதிரி பக்கத்திலே தூங்கிட்டு இருந்தான்னா எப்படி இருக்கும்? நிம்மதியாக தூங்க முடியுமா? தூக்கமும் போயிடும். ஸ்லீப்பிங் வித் எனிமிங்கிற படம் பார்த்தீங்கன்னா ஜூலியா ராபர்ட் நடிச்சிருப்பாங்க. சூப்பர் படம். அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, அந்த மனைவிக்காண்டி ஒரு தீவில் கடற்கரை ஓரமாக கண்ணாடியிலே மாளிகை கட்டியிருப்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவளை ராஜாத்தி மாதிரி வச்சுருப்பான். அப்படி ஒரு அவளுக்கு எல்லாமே கிடைக்கும், அங்கே கிடைக்காதே கிடையாது. ஆனால் அவளுக்கு நிம்மதி இருக்காது. பக்கத்தில் இருந்தான்னு வச்சுங்க, அவள் அப்படியே திக்குன்னு உட்காந்துருப்பான். அந்த பொண்ணு என்னடா பண்ணுறது, பக்கத்தில் இருக்கானே, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது, எதை பண்ணுவானோ, அவன் சும்மா ரிமோட் எடுக்கிறானே, அவன் ஏதாவது சேனல் மாற்றினா மாற்றிட்டு போகிறான், அது ஏதாவது சொன்னோம்னா சண்டைக்கு வருவான். நம்ம ரிமோட் எடுத்தோம்னா அவன் ஏதாவது சொல்லுவானா, இந்த சேனல் அவன் பார்த்துட்டு இருக்கானே, நம்ம மாற்றலாமா மாற்றக்கூடாதா, இப்படிலாம் வாழ முடியுமா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக வந்து வேலி போட்டிருப்பான், சர்வலன்ஸ் போட்டிருப்பான், பயங்கர சண்டை போடுவான், பயங்கர பிரச்சனை பண்ணுவான், பயங்கரமாக லவ் பண்ணுவான். லவ்னா லவ், அப்படி ஒரு லவ், சண்டைனா சண்டை, அப்படி ஒரு சண்டை, கெஞ்சிறது இப்போ அம்பி மாதிரி, அப்படி ஒரு கெஞ்சல். இதெல்லாம் அந்த படத்தில் இருக்கும். நீ அந்த படத்துக்கு பாருங்கள், 91 92 வந்த படம். அந்த பொண்ணு என்ன செய்கிறதுனே தெரியாது, அப்படி வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்து உட்கார வச்சு கீழே மண்டி போட்டு மை டார்லிங் அப்படின்னு போட்டு விட்டுட்டுருப்பான். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கை போடுறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனை தான் இருக்கும். அந்த பொண்ணு அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு டவுன் பஸ்ஸில் ஏறி எங்கேயோ போயிடும். ஆனால் இவன் விட மாட்டான், விரட்டி, நான் சொன்னேன்ல விட மாட்டாங்கன்னு, விரட்டி போய் அந்த பொண்ணு தொந்தரவு பண்ணுவான், சுட்டு கொன்றுவா கடைசியாக. ஒரு டாக்ஸிக் லவ்னா என்ன அப்படின்னா அந்த படத்தை பாருங்க, ஸ்லீப்பிங் வித் எனிமி. சூப்பராக இருக்கும் அந்த படம், ஜூலியா ராபர்ட் நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த காதல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு விஷயம். அதை நாசமாக ஆக்குறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அது அன்பு, பேரன்பால் வந்து நாசமாகுது. பேரன்பு வந்து பார்த்திங்கன்னா பேரன்பு பெருநஷ்டம், அந்த மாதிரி ஆகி போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டியான ஒரு காதலாக தான் இது தெரியுது. பார்க்குறப்ப லவ்வே பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், அது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி காதல் அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா அதுவும் நஞ்சாக தான் மாறும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க, அது எனக்கு ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, விலகி வந்துடணும், டார்ச்சர் பண்ண விலகி வந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். இது இருந்தால் எல்லாருக்குமே ஒரு குட்டு தான். இப்போ வந்து அனுபமாவை வந்து துருவை விட்டு விலகி வந்துட்டாங்க அப்படின்னா, ஓகே விலகி வந்துட்டாங்க அப்படின்னாலும் எதனால் உட்காந்து திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இல்லை ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து அவங்க எதுக்கு அட்டாக் பண்ணி பேசணும்? அதே மாதிரி அவங்க வந்து ஒரு வேர்டு ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 வருஷமாக டார்ச்சர் அனுபவித்தேன் அப்படின்னு. ஆனால் கடந்த ஒரு 3 மாதங்களாக தான் வந்து இதை பற்றி வெளியே வந்து பேசுகிறாங்க. உண்மையிலே வந்து துருவ அவர் மேலே தவறு இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 வருஷத்தில் இருக்கிறப்பயே ஒன்று பிரேக்கப் பண்ணியிருக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா போய் தொலைடா வந்துட்டு டார்ச்சர் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்துடும். ஆனால் திடீர்னு எதுக்கு ஒருத்தர் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரியும் அவர் குற்றம் சொல்கிற மாதிரியும் தான் வந்து நல்லவன்ற மாதிரியும் சொல்கிற மாதிரி இது தெரியுது சார். நான் ஒரு விஷயம் மட்டும் அனுபமாவுடைய பேட்டியில் வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறதில்ல, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணாக இருந்திருக்காங்க ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அவங்களும் வந்து ரொம்ப சின்சியராக துருவ லவ் பண்ணியிருக்காங்க. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, 3 மாசத்துல வந்து 2 வீட்லேயுமே வந்து பேசி நிச்சயார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இது போயிருக்கு. ஆனால் இந்த 3 மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இசிஜி எடுத்திருக்கீங்களா? நெஞ்சு வலி பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது சும்மா வாயு வலியாக இருக்கும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, படுக்கும் போட்டு ஒரு இசிஜி அங்கங்கே எல்லாம் போட்டு இசிஜி மிஷினில் எடுப்பாங்க. அந்த மிஷின் உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்துச்சு இப்படி 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 ஏறி ஏறி இறங்கும், இப்படி 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 ஏறி ஏறி இறங்கும். நமக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி, அது வாயு வலி தான். ஆனால் பார்க்கும்போது என்ன தோணும், இப்படி இப்படி ஏறி ஏறி இறங்குது, ஏறி ஏறி இறங்குது, ஏறி ஏறி. அது என்னன்னா இன்னும் ப்ரெஷரை வந்து ஜாஸ்தி பண்ணும். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அந்த சேஞ்சஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 மாதத்துக்குள்ளேயே சேஞ்சஸை கண்டுபிடிச்சிருக்காங்க துருவ் விக்ரம்கிட்ட. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ கூட அவங்க பாருங்க, அவங்க ரொம்ப நல்ல மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து அந்த 3 மாதத்துக்குள்ள இது முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா இது 2 பேருமே காதலிச்சிருக்கிறாங்க, 2 பேருமே உண்மையாக காதலிச்சிருக்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ள இதை பிரேக்கப் பண்ண வேண்டாம். இது வந்து போகட்டும், இந்த காதல் போகட்டும், போகிற போக்கில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னும் போது 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ட்ராவல் பண்ணும்போது அவங்களால வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வரும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இனிமே முடியவே முடியாது, இது காதல் கிடையாது, இது வந்து காதலை தாண்டி வந்து இது வந்து பிரச்சனையாக இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கே பிரச்சனையாக போயிடும். அவங்க சொல்லியிருக்காங்க, இது திருமணத்தில் 3 மாதத்தில் முடிஞ்சிருந்தா இது விவகாரத்தில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ விவகாரத்தில் இப்போ முடிஞ்சிருக்கும்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம், புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியறதுங்கிறது சட்டப்பூர்வமான போராட்டம். அது ஒரு பெரிய போராட்டம், கோர்ட்டு கேஸ் நீங்கள் 2 பேருமே அலைய வேண்டியிருக்கும். ஆனால் காதலர்களாக இருக்கும்போதே பிரிகிறதுங்கிறது ஈஸி, ஒன்றுமே கிடையாது. என்ன பாண்டிங் இருக்குது? ஒரு பாண்டிங் கிடையாது. அதனால் ஈஸியாக பிரிஞ்சிட முடியும். ஸோ 2 வருஷமாக அவங்க வந்து நிதானமாக வாட்ச் பண்ணியிருக்காங்க, நிதானமாக கவனிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அங்கேயும் காதல் தான். 2 பேருக்குமே காதல் இருந்திருக்கு, அந்த உண்மையான காதல் இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த காதல் வந்து நம்மளை வந்து நிம்மதியாக வாழ விடாது, காதல் வந்து நம்மளை சாகடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த பிரேக்கப்பே பண்ணியிருக்காங்க. அது லாங் கேப் எடுத்திருக்கிறாங்க, பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. சரியாக நான் அனுபமா பரமேஸ்வரன் பண்ணது சரின்னு நான் நினைக்கிறேன். 3 மாதத்தில் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது கூட ஏதோ காதலிச்சோம் பிரேக்கப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு உண்மை இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே, அந்த காதலுக்குள்ளே. ஆனால் இதுக்குள்ளே ஒரு உண்மை இருந்திருக்கு, ஒரு லவ் இருந்திருக்கு. அந்த லவ்னால தான் இவங்களும் போராடி இருக்காங்க. எப்போவுமே எப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேசிக்கிறவனை உங்களை டார்ச்சர் பண்ணுறான். அப்போ அந்த நேசிக்கிறவனை விட்டு நீங்கள் விலகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக பண்ண முடியாது. உண்மையாக நேசிச்சிருந்தா, உண்மையாக நேசிக்கல, அவனோட பணத்துக்கு தான் நேசித்தேன், அவனோட ஸ்டேட்டத்துக்கு தான் நேசித்தேன், அவனோட அழகுக்கு தான் நேசிச்சேன்னா ஈஸியாக வெட்டி விட்டு போயிடலாம். ஆனால் உண்மையான நேசிப்பு இருந்துச்சுன்னா அந்த விலகி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து அவங்க விலக விட மாட்டாங்களோ, இவங்க வந்து விலகி வர்றதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய டார்கெட்டு, அது ஒரு பெரிய டாஸ்க்கு, அதுக்கு ஒரு மன வலிமை வேணும். அதை தாண்டி வந்து அந்த இடத்த தாண்டறதுக்கு பார்த்தீங்களா, அது உண்மையிலுமே பெரிய டாஸ்க்கு. நான் ஒரே ஒரு விஷயத்தில் தான் அனுமாமாவுடைய கருத்தில் நான் மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, அவங்க பேர் எங்கேயும் துருவ் விக்ரம்னு சொல்லவே இல்லை, அது விட்டுருங்க. அவங்க சொல்லியிருக்கணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் அவங்க சொன்ன அந்த விஷயங்கள், அந்த பேட்டி கொடுக்குற விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, இதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கலாம். ஏன் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து 2 பேருக்குள்ளுமே ஒரு நல்ல காதல் இருந்திருக்குன்னும் போது 2 பேருக்குமே எதிர்காலம் இருக்குது. 2 பேருமே சின்ன பசங்க, 2 பேருமே இனிமே தான் வாழ்க்கையை தொடங்க போகிற பசங்க, இனிமே தான் வாழ போகிற சின்ன பசங்க, சின்னஞ்சிறுசுங்க. அப்படின்னும் போது இந்த பேட்டி அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், அனுபமாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பேட்டி விக்ரம் பையனுக்கு, துருவ் விக்ரமனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல காதல் அப்படின்னும் போது அந்த நல்ல காதலை இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஏன் என்ன தேவை இருக்குது? நான் கேட்குறேன். காதல் நீங்கள் பண்ணீங்க, அது முடிஞ்சிருச்சு, அது பிரேக்கப் ஆயிடுச்சு, விலைக்கு போக வேண்டியதானே, எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இந்த காதலை நீங்கள் எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? காதலன்னா நீங்கள் எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? என்ன தேவை இருக்குது? 2 பேருக்குமே எதிர்காலம் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரீங்க? துருவ் விக்ரம் கிட்ட நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்குங்க அப்படின்னு ஏதோ ஒரு எச்சரிக்கை கொடுக்க பார்க்குறீங்களா? அது தப்பு, அது வேண்டாத விஷயம், அது இல்லாத விஷயம், அது வேண்டாத விஷயம். அதை அவங்க தவிர்த்துக்கலாம். அப்படி தைரியமாக பேசக்கூடிய இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, இதையுமே வந்து பேரையுமே ஓப்பனாக சொல்லியிருக்கணும், துருவ் விக்ரம் தான் அப்படின்றத சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னால் துருவ் விக்ரம்கிட்ட இப்போ போய் கேட்க முடியும், போய் என்னங்க உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்க முடியும். இப்போ போய் எதை வச்சு கேட்பீங்க நீங்கள்? போய் இப்போ என்னங்க அனுபமா அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, என் பேர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருந்தா வாங்க என்கிட்ட, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு சம்மந்தப்படாத விஷயம்,
கரெக்ட் தானே? கண்டிப்பா சார். அது மாதிரி அவர் வந்து அவர் கடந்து போக ஆரம்பிச்சார். இதெல்லாம் எப்படின்னா இது வந்து நிச்சயமா துருவ் விக்ரமுக்கு ஒரு பெரிய வழியை தரும். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, எனக்கு என் பதிவு போடல, எங்கேயோ பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ சினிமா மாதிரி மீடியாவுக்கு வந்துட்டா இதெல்லாம் எதிர்கொள்ளத்தான் வேணும், இந்த விமர்சனங்கள்லாம் வந்து எதிர்கொள்ளணும், அது பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், தொழிலில் ஒரு பகுதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து ஆராயறதுக்கு தெரியணும், அந்த அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வழி எனக்கு கொடுக்காம இல்லை அவர் சொல்லியிருக்காரு, இது எனக்கு வலியை கொடுக்காம இல்லை அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா அவருக்கும் அது வலிக்குமா இல்லை? கண்டிப்பா சார். அப்போ அவர் எதுக்கு வலியை ஏற்படுத்தணும்? அவருக்கு இப்போ இந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, அதுவே வலி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஊரெல்லாம் வந்து இப்படி தூட்டுறதுங்கிறது இன்னும் வலியை தரும், இன்னும் வேதனை தரும், இன்னும் மனக்கசப்பு தரும். தேவையில்லாத வேலை தானே இதெல்லாம். இது வந்து அனுபமா செஞ்சுருக்க வேணாம். அனுபமா ஒரு பெண், அவங்க வந்து இது வந்து நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 10% வந்து நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற பெண்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும், ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னும் ஒரு பல வருஷங்கள் கடந்து கூட ஏதோ ஒரு கலந்துரையாடல் மாதிரி இதை பேசியிருக்கலாம். இப்போ இது பேசுனதுனால இது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இப்போ தான் வந்து 2 பேரும் காதலர்களாக இருந்தாங்க, 2 பேரும் திருமணம் பண்ண போகிறாங்கன்னா அப்போ துருவ் விக்ரம தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஹாட் டாப்பிக்காக மாறி போச்சு, எல்லாருமே எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அனுபமாட்ட வந்து நான் மாறுபடுறேன். துருவ் விக்ரம் பாருங்கள், அவரை பற்றி தான் பேசுகிறாங்க, அவர் பேரை சொல்லலை, அவர் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் வேண்டாம். ஆனால் வந்து அவரும் வந்து இந்த மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா சார். தேவையில்லாமல் கொலாயடிச்சு அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். நீங்கள் நல்ல காதலர்களாக இருந்தால் அந்த நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருந்தால் அதை அப்படியே கடந்து போங்க. நல்ல நினைவுகள் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தில் விருப்பம் இல்லை, வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே மௌனமாக பிரிஞ்சு போங்கிறதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க சார். அதாவது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும், என்னதான் வந்து அனுபமா அவர்கள் வந்து துருவ் அவர்களை டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் இருந்தாலும் வந்து இப்போ நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக வந்து துருவ் விக்ரம் அனுபமா இந்த மாதிரி தான் நியூஸை போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய சேனல்ஸ்லேயே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்குமே வந்து துருவ் அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டனம், இந்த மாதிரி என் பேரை அவங்க சொல்லலை, நீங்கள் பேரை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி கண்டனம் தெரிவிக்காமலே இருக்காரு. அது எதனால சார்? தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதனாலலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் எப்படின்னா, 1000 பேர் 1000 சொல்லட்டுமே, அவர் பேரை எங்கேயுமே அவங்க குறிப்பிடலையே. அவர் பேரை அவங்க குறிப்பிட்டாதானே வந்து துருவ் விக்ரம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். துருவ் விக்ரம் வந்து கனெக்டடே இல்லாத டாப்பிக்காக அதை எடுத்துக்கிறாரு. அவருடைய ஸ்டாண்டு எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். ஏன்னா அவருக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. உண்மையும் கூட தான், அதில் உண்மை இருக்குது. அனுபவம் துருவும் தான் காதலிச்சாங்க, குருவை தான் அனுபவமாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கும் தெரியும், நம்மளும் பேசுகிறோம், மீடியாவில் ஃபுல்லாகவே பேசுகிறாங்க, எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்குமே தெரியும், ரசிகர்களுக்கும் தெரியும். ஆனாலும் பேரை குறிப்பிடாத வகையில் அவர் இதில் கனெக்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் சொல்கிறேன் கேளுங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி, மேபி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காசியிலேருந்து ஸ்வாகதான்னு ஒரு பாடகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் இசையமைப்பாளர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் இருக்கா அவங்களுக்கு இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்வாகதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் இசையமைப்பாளர் வந்து நீ வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாருன்னு 8 வருஷம் கழித்து சொன்னாங்க, மீடியாவில் சொன்னாங்க. ஓகே சார். அப்போ அந்த பேட்டி எடுத்த அந்த ஊடகவியாளர் கேட்குறாங்க, அப்போ அந்த நபரோட பேரை சொல்லுவீங்களா அப்படின்னா, நபரோட பேரை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பேட்டியுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் அந்த இசையமைப்பாளர் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறேங்கிறாங்க. 8 வருஷம் கழித்து சொல்கிறது. பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, 8 வருஷம் ஏன் மௌனமாக இருந்தாங்க, இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. 8 வருஷம் கழிச்சு கூட சொல்லட்டுமே, ஒரு பெண் தனக்கு நடந்த அநீதியை 8 வருஷம் கழிச்சு கூட சொல்லட்டும். அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து தனக்கு நடந்த சில விஷயங்கள் அது நியாயமாக அநீதி நடந்திருந்தால் அதை சொல்லக்கூடிய உரிமை பெண்ணுக்கு இருக்குது, சொல்லட்டும். அதில் வந்து நமக்கு மாட்டு கருத்தே கிடையாது. ஆனால் அந்த பேட்டியில் அந்த இளம் இசையமைப்பாளரோட பேரே சொல்லாமல் என்னை ஒருத்தர் பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்குனார், ஒரு இளம் இசையமைப்பாளர்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஃபுல்லாக வந்து அவராக இருக்குமோ, அந்த இசையமைப்பாளர் இருக்குமோ, இந்த 32 வயசு 33 வயசு 34 35 வயசுல இருக்கிற பல பேரை வந்து இவராக இருக்கும், இவர் தாங்க, இவரே தான், இவர் பண்ணியிருப்பார், அவர் பண்ணியிருப்பார், இப்படியெல்லாம் வந்து கை காட்டி பேசினாங்க. பட் எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க அந்த இன்டர்வியூ கொடுத்ததுனுடைய பர்பஸும் தெரியாது. அவங்க சொன்னாங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு. 6 மாதம் ஆச்சு. தோன்னு வருவாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, வரவே இல்லை. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூ 8 வருஷம் கழித்து கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு பேரை குறிப்பிடாமல் ஒரு இன்டர்வியூ என்ன? அது முதுகெலும்போட கொடுக்கணும். ஒரு இன்டர்வியூனா தைரியத்தோட கொடுக்கணும். ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அவர் தான் பேரே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லி யூகங்களின் அடிப்படையில் இவராக இருக்குமா அவராக இருக்குமான்னு ஸ்பெகுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு போகிறதுங்கிறது தவறு. இப்போ இந்த அனுபமா பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா
தைரியமான பெண்மணி, ஒரு சாதாரணமாக கேரளாவில் பிறந்த ஒரு மிடில் கிளாஸ் பெண்ணு, ஒரு பேஷன் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, நேசித்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாமே ஓகே, தைரியம் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் பேரையும் சொல்லியிருக்கணும். சொன்னாதான் பதில் விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பேரை சொல்லாமல் சொல்லும்போது எங்கேருந்து பதில் விளக்கம் கிடைக்கும்? அவருடைய, அதாவது துருவுக்கும்னு ஒரு நியாயம் இருக்கணும்ல, இருக்கும்ல, அவர் சைடில் ஏதாவது இருக்கும்ல, அது என்னங்கிறது அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்போ நீங்கள் பேரே சொல்லலைன்னா எப்படி அவர் வந்து இது சந்தர்ப்பம் எடுத்து சொல்ல முடியும்? பேரை சொன்னீங்கன்னா போய் கேட்பாங்க, சார் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா அவர் சொல்லுவார் அவருடைய விளக்கங்களை. ஸோ அந்த விளக்கம் கொடுக்காத அளவுக்கு ஒரு பக்கத்தை இருட்டடிப்பு பண்ணி ஒரு பக்கத்தை மட்டுமே தனக்கு இருக்கிற நியாயங்களை மட்டுமே வெளிப்படுத்துகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. துருப்பக்கமும் ஏதோ நியாயங்கள் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மூணு ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று பாதிக்கப்பட்ட ஒருத்தர், பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் இருந்தால் தான் பாதிப்பே வரும். ஸோ மூணாவது ஒருத்தர் வந்து அந்த பார்க்குறாருல, இது வந்து நியாயமாக சரியானு பார்க்குற ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது 3 ஆங்கிளில் இதை பார்க்கணும். அப்படின்போது ஒரு ஆங்கிள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, இன்னொரு ஆங்கிளில் பேச விடவே இல்லை. அப்புறம் 3வது ஆங்கிள் வந்து உட்காந்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு என்னமோ அனுபமா பரமேஸ்வரன் அந்த விஷயத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க பேர் சொல்லாமல் சொல்கிறதில்ல, பேட்டி கொடுக்காமே போயிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. ஓகே சார். அதாவது இப்போ துருவ் அவர்கள் வாய் திறந்தால் ஏதாவது ஒன்று வெளிவரும், இல்லை உங்கள் பேரை ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளிவரும் சார். எப்போ அது சொல்கிறாங்கன்றதுக்காக காத்திருப்போம். வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்து நமக்கு கண்டென்ட் கண்டிப்பாக சிக்கும். மறுபடியும் சார் இன்னொரு நாள் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.